இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் விஷால் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மகுடம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தில் 2 விஷால் டபுள் ஆக்ஷன், அப்பா பையன். அப்பா விஷால் வந்து ஒரு பெரிய டானாக இருக்கார். பையன் வந்து அப்பாவை விட்டு விலகி இருக்கார். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, தன்னுடைய அம்மா இறந்ததுக்கு காரணம் இந்த அப்பாவுடைய ரவுடித்தனம் தான். அதனால் அப்பாவை வெறுத்து தனியாக இருக்கார். ஒரு கட்டத்தில் அப்பாவை பழிவாங்க வந்தவனுங்க பையனை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் அவர் எதிர்த்து போராட வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த வருஷத்துலேயே நாங்கள் பார்த்த படங்கள்லேயே ஒரு காட்டு மொக்க படம் அப்படின்னா இந்த படத்தை தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கதை அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு உருவாகும், அதை வச்சு ஒரு கதை எழுதுவாங்க, அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி திரைக்கதை எழுதுவாங்க. இந்த படத்துக்கு கதையும் எழுதலை, திரைக்கதையும் எழுதலை. அந்த நாட்டுன்னு ஒன்று உருவாச்சு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு ஒரு முழு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. கதைன்னு ஒன்று இல்லவே இல்லை படத்தில். அது டெவலப் ஆகவே இல்லை. ஆரம்பிச்ச இடத்துலேயே கதை நின்றுக்கிட்டு இருக்குது. தேவையில்லாமல் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. படம் ஒரு 3 மணி நேரம் 5 நிமிஷம் ஓடுது. கதை நகரவே இல்லை, சண்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு படத்துலையும் வில்லனாக இருக்கும்போது அவனுக்கு எந்த ஒரு எத்திக்ஸுமே இருக்காது. ஆனால் ஹீரோ வில்லனாக இருப்பான், நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருப்பான். அப்போ அவனுக்கு வந்து நிறைய எத்திக்ஸ் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அவன் வந்து விவசாயத்தை காப்பாற்றுவான், அப்புறம் பெண்களை காப்பாற்றுவான். இந்த படத்துக்கு ஹீரோவுக்கு என்னடா வேலைன்னா, இந்த சைனாவிலேருந்து கள்ளத்தனமாக டூப்ளிகேட்டு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வரும், 4 வீலர் 2 வீலருக்கெலாம். அந்த டூப்ளிகேட் ஸ்பேர் பார்ட்ஸை தடுக்கிறது தான் இவருக்கான மெயின் கொள்கையாக வச்சுருப்பார். இது எப்படி இருக்கு பாருங்க. அப்புறம் படத்தில் 2 ஹீரோன்றதுனால 2 ஹீரோயின் வேறு போட்டு அவங்க கூட ரொமான்ஸ் சீன்லாம் வச்சு, அதுவும் இந்த அஞ்சலியும் விஷாலும் பண்ணுற ரொமான்ஸ் சீன்லாம் ஆண்டியும் ஆண்டாவும் எப்படி ரொமான்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், எப்பா ஜீர்ணிக்கவே முடியல. அதெல்லாம் எந்த ஒரு கேடுகட்ட படத்தில் கூட ஒரு 2 சீனாவது எவனா ஒரு 2 பேருக்காவது பிடிக்கும். ஆனால் இந்த படம் பார்த்த மொத்த பேரையும் கதற விட்டுருச்சு. இந்த படத்தை பார்த்தா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஹீரோ ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாருன்னா அதில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இல்லாமல் போய்டும் அப்படின்னு நினச்சி தானே அந்த படத்துக்கு போவோம். ஆனால் இந்த படத்தை பார்த்தா என்ன தோணுதுன்னா, இந்த டைரக்டருங்கெல்லாம் இப்போ ஹீரோ ஆகிட்டு வர்றாங்கல்ல, இவங்க ஹீரோ ஆகிறதுனால ஹீரோங்க பொழப்பெல்லாம் கெடுதில்ல. அப்போ நம்ம ஹீரோங்கெல்லாம் டைரக்டரை மாதிரி இவங்க பொழப்பை கெடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்த படம் மாதிரி இருக்குது. அந்த விதத்தில் விஷால் ஜெயிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், 6 மணிக்கு மேல உன்னை யாருமே பார்த்தது, நீ எங்க போற என்ன பண்றன்னு யாருக்குமே தெரியல. என் ஃப்ரெண்ட் ராம் இருக்கான்னு